கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 7வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக மனுஷங்களை அடிமைகளாக விற்கிறதுக்கு ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு கப்பலில் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்படி கப்பலில் ஏற்றி கொண்டு போகிற நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை தொலைஞ்சிருச்சுன்னதும், அவங்க எல்லாம் அடிமைகளாக தான் விற்கப்பட போகிறாங்கன்றதும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். தங்களுடைய கண்ணியத்தை, மரியாதையை, வாழ்க்கையை, அடையாளத்தை எல்லாவற்றையும் பறி கொடுத்து அடிமைகளாக வாழ்வதற்கு இப்படி நிறைய மக்கள் கடத்தப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு அடிப்படை இருந்தது. நிறம், இனம். என்னதான் சட்டங்களை ஏற்றி அந்த அடிமைத்தனத்தை அழிச்சிட்டாலும் இன்றைக்கு அடிமைத்தனம் என்பது பல விதத்தில் நம்மால் கண்ணால் பார்த்தும் கண்டுகொள்ளாத விதத்தில் அடிமைத்தனம் இன்னும் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யுது. என்ன, அதனுடைய ஃபவுண்டேஷன், அடித்தளம் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு மனிதர்கள் பணத்திற்காக, பதவிக்காக, சொத்துக்காக, புகழுக்காக, உயர்வுக்காக பல விதங்களில் அடிமைகளாக இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்த அடிமைத்தனத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற நவீன கால அடிமைத்தனத்திற்கும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, அங்கேயும் சரி இப்பவும் சரி சுரண்டல் என்பது ஏதோ ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஆள் கடத்தல் மூலமா, கட்டாய வேலைகள் மூலயமா, கட்டாய கல்யாணம் மூலயமா, குழந்தை தொழிலாளர்கள் மூலயமா, கடன் சுமை மூலயமா அடிமைத்தனன்றது நம்மளை சுற்றி வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு இடங்களில் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்கிறது என்ன? கருப்பின அடிமைத்தனமாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற நவீன கால அடிமைத்தனமாக இருந்தாலும், இவை எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களை சமமாக நடத்துவதற்கு நிராகரிக்கிறார்கள், தயங்குகிறார்கள். அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டவர்கள், இன்றைய காலத்தில் அடிமைகள் ஆக்கப்படுகிறவங்க, இவங்க எல்லாம் யார்? அப்பாவிகள், ஏமாற்றப்பட்ட, அடிமைகளாக்கப்பட்ட அப்பாவிகள். மனிதர்களுடைய சுயநலத்திற்காகவும் சுய சிந்தைகளுக்காகவும் அப்பாவிகளை ஏமாற்றும் பொழுதும், அவர்கள் அடிமைகளாக்கப்படும் பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்பாவியான இயேசுவும் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வான பார்வைக்கும், ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வான நடத்தைக்கும், எல்லா விதமான அடிமைத்தனத்திற்கும், இவை எல்லாவற்றின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்னா, இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். ரோம அதிகாரிகள் இயேசுவிற்கு என்ன செய்தார்களோ அதையே தான் நாம் மீண்டும் வேறு வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையான உபவாசன்றது அது அடிமைகளாக இருக்கிறவங்களை விடுவிக்கிறதும், இந்த மாதிரி நுகங்களை உடைக்கிறது தான் உண்மையான உபவாசம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாருக்கும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரையும் நமக்கு அடிமைகள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் சமம். எல்லாரும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். எப்பொழுது நாம் வலியை உண்டாக்கி இந்த உலகத்தை உடைக்கிறோமோ, நாம் கடவுளை உடைக்கிறோம். கடவுள் உருவாக்கியதை உடைக்கிறோம். கலாத்தியர் 3:28 நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை.
நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென்.